நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் நம்ம கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் குடும்பத்தில் சேர்ந்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். விவசாயிகளின் நலனுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோவுக்கு போகலாம் வாங்க. தேங்காய் வந்து தொடர்ந்து வந்து விலை இறக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி இறக்கத்தில் தான் போயிட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டன்னு 65 ரூபா 70 ரூபா வரைக்கும் போய்ட்டு இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிற விலை வந்து எங்களோட ஸ்பாட் ரேட் இடத்துல உள்ள விலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கிட்டத்தட்ட 43 44க்கு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த புத்தாண்டு பொங்கல் வரதுனாலையா இல்லை எப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஒரு 45 46 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஆந்திராவிலேருந்து டைரெக்டாக ஒரு லோடு கேட்டாங்க. இது 12 டன்னு ஏற்றலாம் அந்த வண்டியில். ஆனால் 10 டன்னு போதும்னு சொன்னாங்க. 10 டன்னு மட்டும் குடுமிக்காய்னா அந்த பஞ்சு வச்சு உரிக்கிறது, அதான் குடுமிக்காய்ங்கிறது. இது வந்து இன்றைக்கி 46 ஒரு டன்னு, 46 ரூபா எங்கள் இடத்துல உள்ள விலை. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆந்திராவிலேருந்து அவங்களே வண்டி அனுப்பிவிட்டாங்க. அவங்க வண்டி ஓன் வண்டி அவங்களே அனுப்பிவிட்டாங்க. அதான் அவர் தான் எப்போது நான் அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி லோடு பண்ணி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கிளம்பினோம்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொன்னார்ல. இடையில வந்து அவருக்கு நிறைய இந்த டோல்கேட்டு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதை தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் 10 டன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்குமே பெனால்ட்டி போடுவாங்கன்னு சொல்லி தான் அவர் 10 டன்னு மட்டுமே போதும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக சொன்னாப்ல அந்த டிரைவரு. அப்புறம் ஓனரும் அதே மாதிரி தான் சொன்னாப்ல, எப்போவுமே கொஞ்சம் கூட போகிறது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த 46 ரூபான்னு போனதில் வந்து ஒரு டன்னு 46,000 ரூபா. அதில் வந்து குடிமி வந்து ஒரு டன்னுக்கு 30 கிலோ கழிச்சிருவாங்க. அதாவது இந்த குடிமி காயில் உள்ளது பஞ்சு வச்சு உரிக்கிறதுல வந்து 30 கிலோ கழிச்சிட்டு பாக்கிக்கு உள்ள விலை தான். இது வாடகை வண்டி ஆச்சுன்னா நீங்கள் வண்டியோட வாடகை, அப்புறம் டோலு, அப்புறம் அந்த போக்குவரத்து அனைத்தும் சேர்ந்து அங்கே விற்கிற விலை வாங்குறது தனி விலை. இதை நாங்கள் சொல்லிட்டோம். இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். குடிமிக்காயோட ரேட்டு இதுதான். தேங்காய் வந்து அதிகபட்சமாக 22 ரூபா 23 ரூபா போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. சைஸ் உள்ள தேங்காய். இப்போ எடை வந்து கொஞ்சம் கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எங்கள் பற்றிலாம். ரொம்பவும் கம்மியாலாம் இல்லை. அரை கிலோ ஆவரேஜ் வந்து நாங்கள் எப்போவுமே அரை கிலோவுக்கு மேலே தான் வரும் எங்கள் தேங்காய் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 550 கிராம் இந்த ரேஞ்சில் வரும் ஆவரேஜ். அதாவது ஒரு தேங்காய் 650 700 கிராம் இருக்கும், ஒரு தேங்காய் 400 கிராம் 350 கிராம் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 500 510 கிராம் தான் வந்துச்சு. அது வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் பொடிக்காயும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பொடிக்காயெல்லாம் அதில் சேர்க்காம தனியாகவே எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு. அதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், பின்னாடி வரும் பாருங்கள். அப்புறம் வந்து மட்டை வந்து பரவாயில்ல, மட்டைக்கு நல்லா டிமாண்ட் போயிட்டுருக்கு. 2 ரூபா 2.50 வரைக்கும் போயிட்டுருக்கு. கசங்கல் மட்டையுமே வந்து 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மட்டை நிறைய பேர் இருக்குது, என்னக்கிட்ட இருக்குது 20,000 மட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, சொன்னாங்க. ஆனால் மட்டை எடுத்துக்கிறோம் எந்த ஏரியான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை. மட்டை வேணும், மட்டை வந்து அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி மட்டை நல்ல விலைக்கு தான் போயிட்டுருக்கு. பச்சை மட்டையும் போயிட்டுருக்கு, அதே மாதிரி கசங்கல் மட்டையும் போயிட்டு தான் இருக்குது. அதில் வந்து மேலே தேங்காய் ஏற்றினதுக்கு அப்புறமும் போய் ஒரு தடவை வந்து இந்த பொடிக்காய் மீடியம் பெரிய சைஸு 3 தான். பொடிக்காய் ஏற்றலை, மீடியம் பெரிய சைஸு அதை மட்டும்தான் இது பண்ணிவிட்டு அதுலேயுமே ஒரு தடவை கை பார்க்குறாங்க. ஒரு தடவை ஏதாச்சும் தவறுதலாக வந்திருக்க காயை கூட எடுத்து கீழே போடுறாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இவர் வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வரவோ பார்க்கவோ கேட்கவோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபோனில் தான், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். பணம் ஏற்றி முடிக்கப்புறம் வேப்ரேஜில் போய் வெயிட்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க காசு அனுப்ப போகிறாங்க. காசு அனுப்புறதுன்னா அதாவது இந்த உரிக்கிறது பாருங்கள், இந்த பொடிக்காயெல்லாம் மூட்டை கட்டியாச்சு. இதெல்லாம் நம்ம சாக்கிலே போட்டு மூட்டையை கட்டி விட்டு தனியாக போட்டாச்சு. மீடியமும் பெரிய சைஸ் மட்டும் வண்டிக்கு போயிட்டு. இதில் இன்னொன்று என்னென்னா
நிறைய பேர் வந்து நாங்கள் இடத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ இதில் வந்து உரிக்கிறதுக்கு நாங்கள் அதாவது எங்களோட காசு, அதாவது எங்களோடனா பார்ட்டியோடது. மற்றபடி இந்த கை பார்க்குறவங்க ஏற்றுறவங்க அப்புறம் இந்த கீத்து படுதா போடுறது அனைத்துமே வாங்குறவங்களோட தான், வாங்குகிற பார்ட்டியோடது. அந்த தேங்காய் உரிக்கிற வரைக்கும் தான் விற்கிறவங்களோடது. வாங்குறவங்களோடது இதெல்லாம் அந்த கை பார்த்து ஏற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், காய் கணக்கில் கொடுக்கணும். அப்புறம் வேப்ரேஜ் வெயிட்டு போடுறதுலேருந்து அனைத்துமே, மற்றபடி இந்த போக்குவரத்து அனைத்தும் எல்லாமே வந்து வாங்குறவங்களோடது தான். அதை பார்த்துக்குங்க. மற்றபடி தேங்காய் விலை இறங்குமா ஏறுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. விலை வந்து ரொம்பவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓரளவு புத்தாண்டு வருது, அப்புறம் பொங்கல், அப்புறம் வந்து சிவராத்திரி வருதுறதுனால ஓரளவு இந்த ரேஞ்சு 48 49. கசங்கள் வந்து 51 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. கசங்கள் போட்டு ஓரளவு விற்கணும்னு நினைக்கிறவங்க கூட கசங்கள் போட்டு விற்கலாம். ஆனால் அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கொப்பரை நல்லா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா போகும்னு சொல்கிறாங்க ஒரு கருத்து. இப்போ எண்ணெய் ஏற்றுமதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, பனிக்காலங்கிறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுனால தான் எண்ணெய் விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதாவது கொப்பரை விலை இறங்கிட்டு, கொப்பரை விலை 240 ரூபா விற்றுது. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 180 190 இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அதனால் எண்ணெய் விலையும் கொஞ்சம் இறங்கிட்டு, எண்ணெயுமே லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட இறங்கிட்டு. அதெல்லாம் வந்து இந்த பனிக்காலம்னா மார்கழி தை மாசி வரைக்குமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட 40 to 50 இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வராதுங்கிறது தான் ஒரு கணிப்பு. அதாவது இதுக்கு உடனே நீங்கள் அப்படி இப்படின்ட்டு வர வேண்டாம். இது வந்து பொதுவாக எல்லோரும் பேசிக்கிற ஒரு கணிப்பு தான் இது. அதனால தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு பெரிய லெவலில் வந்து தேங்காய் வந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. தேங்காய் ஓரளவு வருது, அதேமாதிரி போயிட்டு தான் இருக்குது. இந்த ரேஞ்சில் போய்ட்டுருக்கு. இது பார்த்துங்க. அப்புறம் மூளைக்காயும் காங்கேயத்துக்கு மூளைக்காய் ஆர்டரும் வந்துச்சு. மூளைக்காய் இது 46னா அது ஒரு 1500 கூட ஒரு டன்னுக்கு. எப்போவுமே 2000 3000 கூட போகும். இப்போ 46,500 46 இது 47,500 மூளைக்காய் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மூளைக்காய்னா சுத்தமாக பஞ்சு கிஞ்சி இல்லாமல் உரிக்கிறது தான். இதில் வந்து எதுவுமே கழிக்கிறது கிடையாது. அதில் வந்து இப்போ 10 டன்னுன்னா உங்களுக்கு 300 கிலோ கழிச்சிட்டு பாக்கி உள்ளதுக்கு தான் விலை. அந்த 46னா 10 டன்னில் 30 கிலோ கழிச்சிட்டு பாக்கி உள்ளதுக்கு விலை போட்டு தான் நம்ம காசு வாங்க போகிறோம். இதில் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே ஏற்ற போகிறோம், அப்படியே வேப்ரேஜ் வெயிட்டை கழிச்சிட்டு அப்படியே காசு வாங்கிக்க வேண்டியது தான். இது டன்னுக்கு ஒரு 1500 47,500 போயிட்டுருக்கு. கசங்கள் இன்னைய ரேட்டு வந்து 50,000 51,000 போயிட்டுருக்கு. கசங்கள் வாங்குறவங்க இருந்தாலும் தேங்காய் இருக்குது, தேங்காய் ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், லொக்கேஷன் அனுப்பிடுறோம். தேங்காய் வந்து எங்கள்கிட்ட இல்லைன்னா நிறைய பக்கத்தில் நிறைய தோப்பு இருக்குது, நிறையா இடத்துல ஸ்டாக் இருக்குது. தேங்காய் தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த காயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பச்சை குடிமை வேணாலும், பச்சைன்னா இது நான் இப்போ இந்த ஏற்றுறது வந்து ஃபியூர் பச்சை கிடையாது, பிஸ்கட் தான். அதாவது ஒரு 5 நாள் 6 நாள் கடந்து உரிக்கிறது தான் பிஸ்கட் கலரு. ஓகே நண்பர்களே, வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.